ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். தமிழ்நாடு மின்வாரிய அலுவலகத்துல பல கோப்புகள் மற்றும் முக்கியமான ஹார்ட் டிஸ்க்கள் காணாம போயிருக்கக்கூடிய விவகாரம் இப்ப தமிழகத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்க. இது தொடர்பான ஒரு விரிவான ஒரு நியூஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி மின்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட மின்துறையில மட்டும் 2,50,000 கோடி ரூபாய் வந்து கடன் இருக்கு அப்படின்ற விஷயத்த உடைச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான அந்த டிரான்ஸ்ஃபார்மர்களை அதிக விலைக்கு வாங்கியதுல வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வச்சிருந்தாருங்க. இதுக்கு முன்னாடியே இந்த மின்துறையில பல்வேறு ஊழல்கள் நடைபெறுது அப்படின்னு வந்து அதிமுக குற்றம் சாட்டியிருந்தாங்க. கடந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 397 கோடி ரூபாய் வரையில இங்க வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. மேலும் கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில திரு செந்தில் பாலாஜி மின்துறையினுடைய அமைச்சரா இருக்கும்போது 45,000 டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து வாங்கினாங்க. அதுல கிட்டத்தட்ட 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதா வந்து அதிமுக ஒரு ஃபைல் பண்ணியிருந்தாங்க கேஸ். அந்த கேஸை விசாரித்த நீதிமன்றம் வந்து இந்த கேஸை சிபிஐ விசாரிக்கும் அப்படின்ட்டு வந்து சிபிஐ கிட்ட இந்த கேஸை கொடுத்துருந்தாங்க. அது ஒரு பக்கம் வந்து விசாரணை போயிட்டு இருக்குங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை இது சம்பந்தமா எல்லா அந்த கோப்புகளையும் எல்லா ஃபைல்ஸையும் வந்து சிபிஐ கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கோர்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான விசாரணை ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்குங்க. இப்ப புதுசா இன்னைக்கு காலையில ஒரு பரபரப்பான விஷயம் நடந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு மின்வாரிய அலுவலகத்துல இருந்து பல ஃபைல்ஸ் அண்ட் ஹார்ட் டிஸ்க் வந்து காணாம போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்குங்க. அதுல வந்து இந்த டெண்டர் தொடர்பான பல விஷயங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் நிலக்கரி வாங்கினது பல விஷயங்கள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அது வாங்கின பல பல முக்கியமான விஷயங்கள் அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு அப்படின்னு வந்து கணிக்கப்படுது. இது தொடர்பா சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்துல ஒரு புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. காவல்துறை தீவிரமா விசாரணை நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த திருட்டு சம்பவம் தொடர்பா அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் இன்று ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தார். அது பல விஷயங்கள் பல திடுக்கிடும் உண்மைகளை அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி பல ஹார்ட் டிஸ்க் வந்து யாரோ திருட்டுத்தனமா எடுத்திருக்காங்க. பல டேட்டாஸ் வந்து எரேஸ் ஆயிருக்கு. பல ஃபைல்ஸை வந்து காணோம். கடந்த ஆட்சியில என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்களோ, என்னென்ன ஊழல்கள் பண்ணியிருந்தாங்களோ, அது தொடர்பான எந்த ஒரு ஃபைல்ஸுமே இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்த சில டேட்டா படி சில பேக்கப்ஸ் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அதுவும் நாங்க வந்து போலீஸ்ட்டயும், சிபிஐ கிட்டயும் குடுப்போம். அவங்க விசாரணை நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாம ஜெராக்ஸ் அதாவது வந்து அந்த ஒரிஜினல் ஃபைல்ஸ் இல்லாம அதனுடைய ஜெராக்ஸ் வந்து சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதையும் நாங்க வந்து போலீஸ்ட்ட குடுப்போம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த விசாரணை தொடர்பா நாங்க வந்து யாரையுமே விட்டு வைக்க மாட்டோம். யாரு தவறு செஞ்சிருந்தாலும் அவருக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கப்படும். எந்த பாரபட்சமும் இல்லாம நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு உறுதியையும் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரஸ் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இப்போ தமிழகத்துல நடைபெறக்கூடிய இந்த மின்தடைக்கும் இந்த ஹார்ட் டிஸ்க் காணாம போனதுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு பதிலளிச்ச நிர்மல்குமார் அவர்கள் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைங்க. இது வேற அது வேற. ஹார்ட் டிஸ்க் காணாம போனதுக்கும் தமிழகத்துல வந்து இந்த மின்தடை ஏற்படுறதுக்கும் அது வந்து காரணம் கிடையாது. அந்த மின் நிலையங்கள்ல ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால தான் இந்த வந்து கரண்ட் கட் ஆகுது பல இடங்கள்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. நிறைய துணை மின் நிலையங்கள் வந்து தமிழகத்துல இல்ல. அதுவும் இந்த கரண்ட் கட்டுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து இதுக்கு முந்தைய திமுக ஆட்சியில 2021-26 இல்லாம அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் முதல்வரா இருந்தபோது இதே மாதிரியான மின்வெட்டு பிரச்சனை வந்து அதிக அளவுல இருந்ததுங்க. அந்த தினம் வந்து திமுக அரசு தோத்ததுக்கு இந்த மின்வெட்டு மிக முக்கிய காரணமா வந்து அன்றைய நிலைமையில பார்க்கப்பட்டது. ஸோ இப்போவுமே அந்த மின் தடை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கிறது ஒரு எப்படி பார்க்கறது அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து நிறைய இடங்கள்ல திமுகவை சார்ந்த திமுகவினுடைய அனுதாபிகளா இருக்கக்கூடிய சில ஊழியர்கள் வந்து இந்த வேலையில ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் நாங்க எந்தெந்த பிளேஸஸ்ல வந்து மின் நிறுத்தம் பண்றோம் அப்படின்றத வந்து நாங்க எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல நாங்க வந்து சொல்றோம். அது மட்டும் இல்லாம ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களையும் நாங்க வந்து சொல்றோம். அத வந்து பொதுமக்கள் பார்த்து பின்பற்றுங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இங்க என்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்னா, எல்லாரும் சமூக வலைதளங்கள் பயன்படுத்துவார்களா? குறிப்பா கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயன்படுத்துவாங்களா? அவங்க போய் வெப்சைட் பார்ப்பாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஸோ அதனால அரசு இது தொடர்பா வந்து ஒரு ப்ராப்பரான விளக்கம் வந்து குடுக்கணும் அப்படின்ட்டு மக்கள் சார்பா கேட்கப்பட்டிருக்கு. குறிப்பா சென்னையில வந்து கடந்த சில வாரங்களாவே இந்த மின்தடை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பல்வேறு இடங்கள்ல
வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பல ஊர்கள்ல வந்து பல ஏரியாக்கள் வந்து பொதுமக்கள் வந்து சாலை மறியல் பண்ண விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது தொடர்பா மின்துறையிலேருந்து கூடிய விரைவில ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கான வேலைகள் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது விரைவில் சரிப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இப்போ எழுந்திருக்குங்க. ஆனால் இந்த ஒரு திருட்டு சம்பவம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கடந்த ஆட்சியில திரு செந்தில் பாலாஜி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் வச்சிருந்தாங்க. குறிப்பா டாஸ்மாக் சம்பந்தமான ஊழலா இருக்கும், மின்துறை தொடர்பான ஊழலா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில மிக பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம். டாஸ்மாக்ல என்ன நடந்துச்சு, ₹10 பாட்டிலுக்கு அதிகமா வாங்குறாங்க, இந்தமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனா இந்த மின்துறை ஊழல் அப்படின்றது இப்பதான் பூதாகரமா வெடிச்சிருக்கு. இதுல எந்த அளவுக்கு வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்றது தெரியல. இதே ஒரு கேள்வியை தான் வந்து அந்த பிரஸ் மீட்ல நிர்மல்குமார் அவரிடம் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரா இருக்கும்போது தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ அவர் காரணம் இல்லாம எப்படிங்க அது நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம யார் தவறு செஞ்சிருந்தாலும், அந்த அமைச்சரே தவறு செஞ்சிருந்தாலும், எந்த அதிகாரிகள் தவறு செஞ்சிருந்தாலும், அவங்க வந்து உயர் அதிகாரியா இருக்கட்டும், இல்ல கீழ இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருக்கட்டும், எந்த அதிகாரிகளா இருந்தாலும் நாங்க பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்போம். இதுக்கான ஒரு உரிய நீதிய நாங்க வந்து பெற்று தருவோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இந்த போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சிபிஐ விசாரணையும் ரொம்ப ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்குங்க. அதுவும் வந்து நம்ம பார்க்கணும். அதுக்காக நாங்க வந்து முழு சப்போர்ட் குடுப்போம். எங்களோட சைட்லருந்து நாங்க முழு சப்போர்ட் குடுப்போம் அப்படின்றதையும் வந்து திரு நிர்மல்குமார் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம 3 குழுக்கள நாங்க வந்து அமைச்சிருக்கோம். அந்த 3 குழுக்கள் வந்து இதுல என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கோப்புகள் காணாம போயிருக்கு, இல்ல யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு, யாரெல்லாம் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அந்த குழுக்களும் வந்து ஒரு ஒரு வகையில விசாரணை பண்ணுவாங்க. போலீஸார் ஒரு பக்கம் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லா முடிவுல இதுக்கு யார் காரணம் அப்படின்றது வந்து வெகு விரைவுல தெரிய வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு, இந்த ஒரு பரபரப்பான செயலுக்கு வந்து பல தலைவர்கள் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய காட்டமான விமர்சனத்த பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது மின்துறையில இருக்கக்கூடிய கோப்புகள் வந்து காணாம போகுது அப்படின்றத அவ்வளோ ஈஸியா வந்து எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா மின்துறை அலுவலகத்துல அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய அனுமதி இல்லாம வெளியாட்கள் உள்ள போக முடியாது. உள்ள போய் அந்த ஃபைல்ஸையோ, டிஸ்கையோ அவங்க வந்து எடுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த அதிகாரிகளோட இல்ல அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய துணை இல்லாம இது வந்து நடந்திருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. நீங்க லாஜிக்கா பார்க்கும்போது இது வந்து கரெக்ட்டா தாங்க நமக்கும் தோணும். ஏன்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ள அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள தாண்டி வெளிமக்கள் யாரும் வந்து உள்ள அவ்வளோ ஈஸியா போயிட முடியாது ஆக்சஸ் இல்லாம. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளோ, அங்க இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களோ, இல்ல மேல்மட்ட அதிகாரிகளோ இவங்களுடைய துணை இல்லாம இந்த திருட்டு சம்பவம் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவர் வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு தான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. அதாவது எல்லாருமே வந்து தங்களுடைய அலுவலகங்கள்ல அந்த சிசிடிவி கேமரா அப்படின்ற ஒரு விஷயத்த வைப்பாங்க. பல அரசு அலுவலகங்கள்ல அது வந்து இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மின்வாரியம் மாரியான ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட்ல அதனுடைய தலைமை அலுவலகத்துல கடந்த 5 வருடங்களா சிசிடிவி கேமராஸ் வந்து ஒர்க் ஆகல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து உண்மையா இருக்கும் பட்சத்துல இது எவ்வளவு பெரியான ஒரு முறைகேடான விஷயம் அப்படின்றது வந்து நம்ம யோசிக்கவே அவ்வளோ இது இருக்கு. ஏன்னா மின்துறை வந்து நிறைய மக்களுடைய டைரக்டா கனெக்டா இருக்கக்கூடிய ஒரு துறை. அப்படி இருக்கும்போது அந்த துறையில வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றது தான் வந்து இவர் இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுல நமக்கு தெளிவா தெரியுதுங்க. யாரோ பண்ண ஒரு மிகப்பெரிய ஊழலை மறைப்பதற்காக தான் இந்த திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. அவங்க ஆட்சியில் நடந்த ஊழல், திமுக ஆட்சியில் நடந்த ஊழல், திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ண ஊழலை மறைப்பதற்காக தான் இந்த ஃபைல்ஸ் வந்து திருடி இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வச்சிருக்காரு. ஸோ இது தொடர்பான விசாரணை வந்து நடந்துட்டு இருக்குங்க. கூடிய விரைவில் இதுக்கான எல்லா கேள்விகளுக்குமான விடை நமக்கு வந்து கிடைக்கும். இதுல சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா இந்த அரசாங்கம் அதுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்பலாம்.